ஓகே. இப்போது பேசிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்னு இருக்கும். எப்பவுமே மார்க்டு ப்ரைஸ்க்கான பேஸ் வந்து பர்சன்டேஜ் மார்க்அப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். கரெக்டாக? அதுபோல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேஸ் வந்து கண்டிப்பாக மார்க்டு ப்ரைஸ் தான். சேம் அதே போல் ப்ராஃபிட்டும் லாஸும் நம்ம எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவோம்? டிஃபால்ட்டாக காஸ்ட் ப்ரைஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். ரொம்ப ரேர் எக்ஸப்ட் கேசஸில் செல்லிங் ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட்டை வந்து லாஸ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேரான கேஸில் அந்த கொஷின்ஸ் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் டிஃபால்ட்டாக எதில் கால்குலேட் பண்ணுவோம்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஃபார்முலான்னா சொல்லலாம், பட் டிஃபால்ட்டாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். பட்டு இன்னொரு கான்செப்ட்னா, ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நமக்கு எல்லா கொஷின்ஸுமே நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இப்போது இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலை வந்து 864க்கு விற்கிறப்ப 864க்கு ஒரு ஆர்டிக்கலை விற்கிறாங்க. ஓகே, அப்போ ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அது எதை விட 25% அதிகமாக இருக்குன்னா அதே ப்ராடக்டை நம்ம லாஸில் விற்கிறப்ப ஒரு லாஸ் கிடைக்கும்ல, அந்த லாஸை விட இந்த ப்ராஃபிட்டில் விற்கிற ப்ராடக்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு செல்லிங் ப்ரைஸு, இது ஒரு செல்லிங் ப்ரைஸ், இங்கே நடுவில் என்ன இருக்கும்? ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். இப்படி விற்றா அது ப்ராஃபிட்டு, இப்படி விற்றா அது லாஸ். கரெக்டாக? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே சர்டைன் அமௌண்ட் வந்து லாஸ் நடந்திருக்கும். இந்த லாஸை விட இங்கே கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து 25% அதிகம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வந்து கொஷினில் சொல்ல வராங்க. என்னன்னா, 2 செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, பட் ரெண்டுத்துக்கும் காஸ்ட் ப்ரைஸ் சேம் தான். பட் நம்ம அதை ப்ராஃபிட்லேயும் விற்கலாம், லாஸ்லேயும் விற்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது நமக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக? லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போது ரெண்டுத்துக்குமே காஸ்ட் ப்ரைஸ் சேம்னு தான் சொல்லிட்டேன். அப்போ வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போது ஏன்னா அவங்க வந்து கம்பேர் பண்ணுறது வந்து இந்த ப்ராஃபிட்டையும் இந்த லாஸையும் தான் நமக்கு என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க? 5:4 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இது வந்து லாஸு, இது வந்து ப்ராஃபிட். என்ன சொல்கிறாங்க? 25% மோர்னு சொல்கிறாங்க. அதை நான் ரேஷியோவில் எடுத்துருக்கேன். இதை விட இது 25% வந்து அதிகம். அதை வந்து நம்ம 5:4 எழுதலாம்ல. ப்ராஃபிட் வந்து 5 பார்ட் கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸில் 4 பார்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா தான் அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போது இந்த ப்ராஃபிட்டையும் லாஸுக்கும் நமக்கு ரேஷியோ தெரியும். அப்போ நம்ம அதை கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? 864 மைனஸ் எக்ஸ், இது வந்து ப்ராஃபிட். கரெக்டாக? இது வந்து செல்லிங் ப்ரைஸு, இது காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. பட் இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் மைனஸ் 604.8. கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? லாஸ் கிடைக்கும். எப்போனா லாஸில் விற்கிறப்ப அந்த ப்ராடக்ட்டை. இதுக்கான ரேஷியோ தான் நமக்கு என்ன? 5/4. கரெக்டாக? இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3200 ஒரு 243 440 3456 மைனஸ் 4x ஈக்குவல் டு 5x மைனஸ் 3024 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணால் 9xன்னு வரும். இது இந்த பக்கம் போகிறப்ப இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6480. 9 7s are 63, 180னா 720. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 720. அப்போது எக்ஸ்னோட வேல்யூ நான் எதை எக்ஸ்ன்னு அசம்ஷன் பண்ணியிருக்கேன்? காஸ்ட் ப்ரைஸ் தான் எக்ஸ்ன்னு அசம்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போது நமக்கு என்ன தெரியும்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 720 தெரியும். கரெக்டாக? இப்போது இந்த பாயிண்ட் கொடுத்தது ஆக்சுவலாக எதுக்காகனா, ஜஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸை 720 கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த க்ளூ. அதுக்கு வந்து நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக அதை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன். இஃப் த ஆர்டிக்கல் இஸ் மார்க்ட் அப் பை 2x%, இப்போ 720 இருக்க காஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம வந்து 2x% மார்க்அப் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நமக்கு மார்க் ப்ரைஸ் கிடச்சிருக்கும். இதை வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கும், புது செல்லிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா 86.4 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கப்ப ரிவர்ஸில் வர முடியுமான்னு ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம இந்த மெத்தட்லேயே தான் போவோம். அப்படின்னா என்ன ஆகணும்? 720 × 100 + 2x / 100. இது என்னது? மார்க் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம்.
இதில் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன வரும், 4/5 வரும். இப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அதை எதுக்கு ஈக்குவல் பண்ணணும்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், சேலிங் ப்ரைஸ் கிடைக்கும். கரெக்டாக என்ன பண்ணுவோம், 720 + 86.4னா 806.4க்கு ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது 720ன்றது காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக மார்க்கப் வந்து 2x% பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். எப்படின்னா காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் வரும் 806.4. இதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் தான் இது. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏதோ ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால தான் இந்த ப்ரைஸ் கிரியேட் ஆகிடுச்சு. கரெக்டாக அப்போது இந்த 806.4ன்றது ஆக்சுவலாக என்னது, ஏதோ ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்னுடைய 80%. இதுதான் இது. நமக்கு 100% தேவை. ஆக்சுவலாக நான் இது எப்படி சொல்லுவேன்னா, நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை ஃப்ராக்ஷனில் கீழே போடுங்க, தெரியாத வேல்யூவை மேலே போடுங்க. இப்போ இந்த 80%ன்றது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா, செல்லிங் ப்ரைஸ் மீன் பண்ணுது. புரியலன்னா இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது மார்க்கெட் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ். இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு, 20% வந்து டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு. கரெக்டாக இது மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறப்ப, இங்கே செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறப்ப இங்கே 20% டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு. இதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இப்போது இந்த 80 பார்ட்டு தான் நமக்கு என்னன்னு தெரியும், செல்லிங் ப்ரைஸ்ன்னு தெரியும். அப்போது எப்பவுமே தெரிஞ்ச வேல்யூவை அந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணுறப்ப கீழே போடுங்க. நமக்கு என்ன தெரியணும், ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸ் தெரியணும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக எத்தனை பார்ட்டு, 100 பார்ட். அதனால் போட்டிருக்கேன்னா இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வரும் 100.8ன்னு வரும். அப்போது மார்க்கெட் ப்ரைஸ்னுடைய அமௌண்ட் என்ன, 1008. கரெக்டாக இப்போ ஈஸியாக மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. பட் நம்ம அப்படி போட்டிருந்தோம்னா எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிச்சி திரும்ப மார்க்கப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். அங்கே டேரெக்டாக எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ மார்க்கப் ஆயிருக்கு, 288 மார்க்கப் ஆயிருக்கு. கரெக்டாக 720ல் 288ன்றது எத்தனை பர்சன்டேஜ், 40%. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2x% கொடுத்துருக்காங்க. 2xனுடைய வேல்யூ தான் நமக்கு என்னது, 40. கரெக்டாக அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 20. எக்ஸ்னோட வேல்யூ 20னா 1.5 எக்ஸ்னோட வேல்யூ 30. இதை வந்து இப்படி போடுறோமா. இப்போது இதை வந்து எப்படி ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது 864ன்றது ஒரு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக இங்கே ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இது எவ்வளோ, 604.8. கரெக்டாக இப்போது இங்கே நடக்கிற லாஸை விட இங்கே நடக்கிற ப்ராஃபிட் வந்து 25% அதிகம். கரெக்டாக அப்போ இங்கே 4 பார்ட் லாஸ் நடந்துச்சுன்னா இங்கே 5 பார்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், இதோட சம் பார்ட்டை நம்ம ஆட் பண்ணால் தான் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி லாஸ். இதோட சம் பார்ட்டை நம்ம சம் வேல்யூ ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே ப்ராஃபிட் நடக்குது. அப்போது இந்த 9 பார்ட்ஸ் இங்கே ஆட் ஆகிருந்தால் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கும், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். கரெக்டாக இப்போது இது காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டில் விற்கிறப்ப, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 120, 80, 60ன்னு வச்சுப்போம். இதை வந்து ப்ராஃபிட்டில் விற்கிற செல்லிங் ப்ரைஸ், இது வந்து லாஸ்ட்டில் விற்கிற செல்லிங் ப்ரைஸ், இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இப்போது இங்கிருந்து நமக்கு இங்கே போனோன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக 60க்கும் நடந்தால் இந்த 16 கிரியேட் ஆகும். பார்த்தியா, இந்த கான்செப்ட் தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு எத்தனை பார்ட் வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள், இந்த கொஷினுக்கு வந்து இன்கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாஸை நடக்கிறத விட 100% அதிகமாக வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே எக்ஸ்ன்னு வச்சா இங்கே 2xன்னு வைப்போம். கரெக்டாக அப்போது ஏன்னா லாஸ் வந்து நமக்கு 20, இது வந்து தெரிஞ்சதுனால நான் எப்படி சொல்கிறேன், தெரியாத எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம பார்ப்போம். இப்போ தெரிஞ்சதுனால என்ன ஆகும், இங்கே வந்து 20 வந்து லாஸ் நடக்குது, அதை விட 100% எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இங்கே 40 ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த 3xனோட வேல்யூ தான் ஆக்சுவலாக என்ன, இந்த டோட்டல் டிஃப்ரென்ஸ் 60. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 20. இப்போது நீங்கள் இது கூட 20 ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணணும்னா இது லாஸ்ட்டில் வைக்கிறோம். 20 ஆட் பண்ணால் தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதுவே இங்கே வந்து 40யை மைனஸ் பண்ணணும். ஏன்னா இது 2x.
ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ராஃபிட்டில் விற்கிறோம். எப்பவுமே செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த செல்லிங் ப்ரைஸ் லாஸில் விற்கிறதால இது கூட 20 ஆட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த செல்லிங் ப்ரைஸில் 40 மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா இது ப்ராஃபிட்டில் விற்கிற செல்லிங் ப்ரைஸ், இது லாஸில் விற்கிற செல்லிங் ப்ரைஸ். இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இது ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க, பட் இது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ்னு தெரியாது. இந்த 9x வந்தால் இந்த டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிடும். கரெக்டாக இந்த 9x எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிருக்குன்னா 159.2 259.2 259.2. இப்போ இது கேன்சல் பண்ணால் 9 2s are 18 79 9 8s are 72. அப்போ 28.8 கரெக்டாக. எக்ஸ்னோட வேல்யூ 28.8. இப்போது இந்த 5 பார்ட்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணாலும் இந்த காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இல்லை 4 பார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி இது கூட ஆட் பண்ணாலும் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ 5 பார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 144 வருமா? இதுதான் ஆக்சுவலாக இந்த ப்ராஃபிட். இதை மைனஸ் பண்ணி பாருங்கள், 720 டேரெக்டாக நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இதை வச்சு நெக்ஸ்ட் இந்த 86.4னா அப்போது 806.4 தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக இது ஆக்சுவலாக 80% டிஸ்கவுண்ட்டு. அப்போ 4/5 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 201.6. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1008 வரும். 1008 தான் மார்க் ப்ரைஸு. அப்போ இதுலேருந்து எவ்வளோ மார்க்அப் பண்ணியிருக்காங்க, 40% மார்க்அப் பண்ணியிருக்காங்க. அப்போ 2x% வேல்யூ தான் 40. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 20. அப்போ கொஸ்டினில் 1.5x கேட்டிருக்காங்க. இப்போ 30. இதுதான் ஆக்சுவலாக ரியல் எக்ஸாம் அப்ரோச்சு. பட் இதெல்லாம் எப்படி கான்செப்டெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கான்செப்ட் எப்படி போடுறது. ஓகே, இப்போ வந்து அதே கான்செப்ட் தான், பட் இங்கே வேரியபிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, the profit earned on selling the article for x plus 900 இது வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக இஸ் 33%. இது வந்து ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஓகே, இது இங்கே கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து இங்கே ஒரு ஆர்டிக்கல் வந்து செல்லிங் ப்ரைஸ் லாஸில் விற்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் சொல்லியிருக்காங்கனாலே கண்டிப்பாக அது இருக்கும். இங்கே கிடைக்கிற லாஸை விட இந்த ப்ராஃபிட் வந்து 33.33% வந்து அதிகமாக இருக்கான். ஓகேவா? அப்போது இது 3னா இது 4. கரெக்டாக இந்த பார்ட்டில் இருக்குன்னு சொல்கிறது. இந்த 3 பார்ட் அசம்ஷன் பண்ணால் இங்கே 4 பார்ட். இந்த 3 பார்ட் லாஸ் நடந்துச்சுன்னா இங்கே 4 பார்ட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான், இதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான். இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்ன, x-150. இப்போது இங்கே வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தேவை. லாஸ்ட் கொஸ்டினை நான் வேரியபிள் நானாக அசியூம் பண்ணியிருப்பேன். பட் இங்கே ஏன் நம்மளாம் நானாக வேரியபிள் அசியூம் பண்ணலன்னா, நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, இஃப் யூ ஹேட் சோல்ட் த ஆர்டிக்கல் ஃபார் ₹X தென் யூ அப்டைன் த லாஸ் ஆஃப் 20%. இப்போ எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ நான் எக்ஸ்ன்ற ப்ரைஸுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கலில் செல்லிங் ப்ரைஸாக வச்சேன்னா எனக்கு அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் நடக்குது, 20% லாஸ் நடக்குது. அப்போது இது ஆக்சுவலாக எதை இண்டிகேட் பண்ணுது, இது காஸ்ட் ப்ரைஸில் 80% தான் இந்த செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக இப்போ 100 ரூபான்ற இருக்க பொருளை நான் 80 ரூபாய்க்கு விற்றனா தான் எனக்கு 20% லாஸ் கிடைக்கும். அப்போது இந்த 80ன்றது எதை மீன் பண்ணுது, காஸ்ட் ப்ரைஸ்னுடைய 80%. கரெக்டாக இதுதான் நான் இப்படி ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ்னுடைய 80% தான் எனக்கு என்னது, எக்ஸ். கரெக்டாக அப்போது இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1.25xன்னு வரும். ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1.25x. இப்போது இதில் ஏன் வந்து டேரெக்டாக நான் 9 பார்ட்னுடைய வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்து 7 பார்ட்னுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1015 எடுக்கலனா, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, பட் இங்கே 1.25xன்னு இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் நான் சொல்கிறது வந்து நம்பருக்கு சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும், இங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும், இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. இங்கே எவ்வளோ லாஸ் நடக்குதோ, இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் நடக்குதோ அதுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணலாம். பட் இங்கே ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, இங்கே 1.25xன்ற வேரியபிள் இருக்குது, இங்கே நெகட்டிவ்ல வேரியபிள் இருக்குது. இது ஆக்சுவலாக மொத்தமாக ஒரு மிக்ஸ்டு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 900 minus 0.25x டிவைடட் பை, இப்போ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ண போது காஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகம். ஏன்னா இங்கே விற்கிறது வந்து லாஸில் விற்கிறோம். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.25x மைனஸ் ப்ளஸ் 150. மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இதுக்கான பார்ட் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட 33% ப்ராஃபிட் வந்து இங்கே கிடைக்குது. இது லாஸ், இது ப்ராஃபிட், பட் இருக்க ரேஷியோ வந்து 3:4. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2700 மைனஸ் 0.75x ஈக்குவல் டு
எக்ஸ் 1x எக்ஸ் ப்ளஸ் 600. அப்போது 1.25x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 2100 கிடைக்கும். 1.25xன்னு எழுதலாம் 5/4 எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு 1.75 இது வந்து 75. அப்போ இந்த பக்கம் 1.75 1.75னா 7/4 எழுதலாம் ஈக்குவல் டு 2100. அப்போது இதை கேன்சல் பண்ணால் 300 வருமா? அப்போ எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன 1200. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் எவ்வளோ ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக 1.25x 1.25xனா 5/4. அப்போ 1200 மட்டும் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 1500 கிடைக்கும். அவ்வளோதான். இதை நம்ம டேரெக்டாக அசம்ஷன் தான். சென்ட்ரலாக காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு செல்லிங் ப்ரைஸ், இந்த பக்கம் ஒரு செல்லிங் ப்ரைஸ். இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு லாஸ் கிடைக்கும். அப்போ அது என்ன ஃப்ராக்ஷன் இருக்குன்னு அவங்களே ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஈக்குவேட் பண்ணி டேரெக்டாக கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. பட் இங்கே நான் காஸ்ட் ப்ரைஸ் எப்படி அசம்ஷன் பண்ணுறது தான் இங்கே வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து 2 ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க, ஏ பின்னு 2 ஆர்டிக்கல் இருக்குது. இந்த மாதிரி எப்பவுமே கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஏ பின்னு கொடுத்தாங்கன்னா சம் ஆஃப்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து ஏதோ ஒன்றுக்கு எக்ஸ்ன்னு வந்து அசம்ஷன் பண்ணுவோம். இது காஸ்ட் ப்ரைஸ் வச்சுப்போம். என்ன பண்ணுவோம், இது வந்து 3000 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுப்போம். கரெக்டாக? ஓகே, இது இப்போ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து ஏ வந்து மார்க் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிப்போம், அடுத்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். இப்போ மார்க்அப் வந்து 41.66ன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா, ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 41.66% எப்படி எழுதலாம்னு யோசிங்க. 40% ப்ளஸ் 1.66ன்னு எழுதலாமா? இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா நம்பருக்கும் நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 40% வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஃப்ராக்ஷன் தெரியும், என்ன 4/10 ஆர் 2/5. ஓகே, இப்போ இந்த 1.66க்கு நான் ஃப்ராக்ஷன் உடனே கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணால், நீங்கள் 1.66 கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும், 16.66 ஃப்ராக்ஷன் தெரியும். கரெக்டாக 1/6. இந்த மாதிரி இப்போது இது என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, டிவைடட் பை 10 பண்ணியிருக்காங்களா? சேம் இதையும் டிவைடட் பை 10 பண்ணுங்கள். 16.66 1.66 மாறினா டிவைடட் பை 10 பண்ணியிருப்பாங்க. அப்போ சேம் இந்த ஃப்ராக்ஷனையும் நம்ம 10 டிவைட் பண்ணால் நமக்கான ஃப்ராக்ஷன் கிடைச்சிடும். கரெக்டாக? அப்போது 1/6 10 டிவைட் பண்ணால் 1/60. அப்போது 1.66க்கான ஃப்ராக்ஷன் தான் 1/60. இப்போ இதை கம்பைன் பண்ணிங்கன்னா 25/16 நமக்கு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். 5 5s are 5 12s are. இப்போ இதுதான் 41.6 ஃப்ராக்ஷன். நமக்கு அந்த இடத்துல சடனாக வந்து ஒரு ஃப்ராக்ஷன் தெரியல அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஸ்டக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ வந்து 5/12 தான் ஃப்ராக்ஷன். இப்போ வந்து 5/12 வந்து மார்க்அப் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, 5/12 இருக்குன்னு வச்சுங்க, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக? இந்த சில பேருக்கு வந்து எப்படி மார்க்அப் பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது இந்த பர்சன்டேஜ். இப்போ இந்த 5ன்றது வந்து மார்க் அப் ப்ரைஸ். மார்க்அப் ப்ரைஸ்க்கும் மார்க்ட் அப் ப்ரைஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. மார்க்அப்ன்றது வந்து எவ்வளோ அதிகப்படுத்துகிறோம் அப்படின்றது மீனிங். மார்க்ட் அப் ப்ரைஸ்னால் அதிகப்படுத்தினதுக்கப்புறம் இது கிடைக்குதுல, இதுதான் மார்க்டு ப்ரைஸ் ஆக்சுவலாக. இப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் 12xன்னு வச்சா எனக்கு மார்க்டு ப்ரைஸ் வந்து 17xன்னு வரும். கரெக்டாக? அந்த 5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம மீன் பண்ணுது. கீழே இருக்க ஃப்ராக்ஷன் எப்பவுமே எதை மீன் பண்ணோம், பேஸை மீன் பண்ணும், காஸ்ட் ப்ரைஸ். ஐ மீன் இப்போ மார்க்அப்னால காஸ்ட் ப்ரைஸ். மேலே இருக்க 5 வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்ல வருது. அப்போ 5 வந்து நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணோம்னா 17x மாதிரி இருக்கும். இப்போது நான் இங்கே எக்ஸ்னே வச்சுருக்கலாம், இங்கே வந்து எப்படி போட்டிருக்கலாம்னா x × 17/5 15ன்னு போட்டிருக்கலாம். பட் நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து 12ன்னு மாற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு இதை 12ன்னு மாற்றோம்னா இங்கே நான் டேரெக்டாக 17xன்னு எடுக்கலாம். புரியுதா? அப்போ நான் சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே வந்து நான் எக்ஸ்ன்னு மைனஸ் பண்ண மாற்றேன், இங்கே 12x. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 3000 வரும். அதுதான் கண்டிஷன். மற்றபடி நம்ம இங்கே என்ன வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கரெக்டாக? சம் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஏ அண்ட் பி வந்து 3000. அது மட்டும் தான் ரூல் தவிர மற்றபடி இங்கே 12x எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. இப்போ நான் எதுக்கு இங்கே 12x மாற்றணும்னா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறப்ப நான் இங்கே வந்து ஐ மீன் இந்த ஃப்ராக்ஷனை வச்சு சுத்த தேவையில்ல. ஏன்னா அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ராக்ஷன் டெவலப் ஆகிட்டே போகும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து 22.22%, இதுக்கு வந்து 2/9. கரெக்டாக?
சேம் இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து மார்க்அப் அமௌண்ட்டு. அப்போ 9 பார்ட் இருக்கிறது வந்து 11 பார்ட்டாக மாறும். இது 9 ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுது? காஸ்ட் ப்ரைஸை மீன் பண்ணுது. 11 வந்து மார்க்கெட் ப்ரைஸை மீன் பண்ணுது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கீழே வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியுமோ அதை போடுங்க, மேலே வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை போடுங்க. இப்போ 9ன்றது எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக. 3000 மைனஸ் 12x தான் காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வேல்யூ. அப்போது 9 பார்ட் தான் எனக்கு தெரியும் கரெக்டாக. எனக்கு என்ன வேணும்? 11 பார்ட் வேணும். அப்போது இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம் ரெண்டுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? ஏ வந்து 20% டிஸ்கவுண்ட், பி வந்து 10% டிஸ்கவுண்ட். இப்போது 20% டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோம்? 17x இன்ட்டு டேரெக்டாக 4/5 போடுவோம் கரெக்டாக. ஆர் 8/10 போடுவோம். ஏன் 8/10 போடணும்னு சொல்கிறேன். இங்கே 10% டிஸ்கவுண்ட். அப்போது 3000 மைனஸ் 12x இன்ட்டு 11/9 இன்ட்டு 9/10. ஏன் இங்கே ஆக்சுவலாக 10ன்னு போட்டோன்னா, இங்கேயும் 10ன்னு போட்டேன், இங்கேயும் 10ன்னு போட்டால் எனக்கு வந்து கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன் அது ஏன் கேன்சல் ஆகுங்க. இப்போது இதையும் கேன்சல் பண்ணிடுவோம் கரெக்டாக. அப்போ 11/10 மட்டும் தான் இருக்கும் அங்கே. இந்த 11/10 தனியாக இல்லை, இந்த 11/10 தான் இங்கே எழுதியிருக்கு. இது ஒரு செகண்ட் அடிச்சிருக்கோம். ஓகே, இப்போது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? if the selling price of the article B is 620 more than that of article A. ஆர்டிக்கல் B னுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து selling price of B is 620 more than that of A. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த எழுதுறப்பே மிஸ்டேக் பண்ணுறோம். என்னன்னா இஸ் வரைக்கும் தனியாக படிங்க, அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஈஸியாக புரியும். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் B, ஆர்டிக்கல் பியை பற்றி மட்டும் தான் சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் B எழுதுகிறேன், ஈக்குவல் டு போட்டேன். 620 more than that of A. ஏனுடைய செல்லிங் ப்ரைஸை விட 620 அதிகம். அப்போ இது கூட தான் ஆட் பண்ணணுமே தவிர இது கூட ஆட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இது மிஸ்டேக் பண்ணணும்னா நான் ஆக்சுவலாக இங்கே சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் B வந்து ஏவை விட அதிகமாக இருக்குன்றது தான் இதுக்கு மீனிங், இன்டைரக்ட் மீனிங். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பியோட 620 ஆட் பண்ணிடுவோம். அப்போ அது ஆக்சுவலாக அதுக்கு என்ன மீனிங்காக மாறும்னா, ஏ வந்து பியை விட அதிகமாக மாறிடும். இப்படி நம்ம சின்ன தப்பு பண்ணாலே மொத்த தப்புமே ஆக்சுவலாக மொத்தமாக மிஸ்டேக் ஆகிடும். இப்போ இது வந்து எப்படி எழுதுன்னு புரிஞ்சிருக்கும் நமக்கு. ஓகே, இப்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அதுதான் 620 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இப்போது 3000 மைனஸ் 12x இன்ட்டு 11/10. இந்த 9/10 வந்து கேன்சல் பண்ணிவிட்டு, ஏன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. மைனஸ் 17x இன்ட்டு 8/10. இதுதான் ஏனோட செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 620. ஸ்டார்டிங்கில் நான் என்ன எழுதி காமிச்சேன்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் A ப்ளஸ் 620. இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் A வந்து இந்த பக்கம் வந்துருச்சு, அதனால் மைனஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், தவிர இது நான் டேரெக்டாக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிருக்கேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33,000 மைனஸ் 132x மைனஸ் 126x. ஓகே, 136x ஈக்குவல் டு இந்த 10 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் சேமாக இருக்கா, அப்போ அந்த பக்கத்தில் இல்லைங்க 6200. இப்போ இந்த 6200 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3200 மைனஸ் ஆச்சுன்னா வரும் 26,800 இஸ் ஈக்குவல் டு 268x கரெக்டா. அப்போது எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன கேன்சல் பண்ணால் 100. எக்ஸ்னோட வேல்யூ 100 கரெக்டாக. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அமௌண்ட். ஓகே, டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவை, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற அவசியமே இல்லை, நமக்கு டேரெக்டாக ஆன்சர் தெரியும் கரெக்டாக. டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸில் நம்ம லாஸாக ப்ராஃபிட்டாக கண்டுபிடிக்கும். இந்த 100 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணா வரும் 1700 வருமா? 1700 இன்ட்டு 8/10 கரெக்டாக. இப்போ இந்த 10க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல் ஆச்சுன்னா 8 1360 வந்து ஏனோட செல்லிங் ப்ரைஸ் கரெக்டாக. இங்கே சப்ஸ்டியூட் பண்ண செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதனோட செல்லிங் ப்ரைஸ்னா எக்ஸ்னோட வேல்யூ 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1800 இன்ட்டு 11/10 கரெக்டாக.
இப்போ இந்த 10க்கு 0 கேன்சல் ஆச்சுன்னா 1980. பீனோட செல்லிங் ப்ரைஸ் இது, ஏனோட செல்லிங் ப்ரைஸ் இது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 3340. 3000 ரூபான்றது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். இங்கே ப்ராஃபிட்டா லாஸா ஏதோ ஒன்று, பட் என்னன்னு கண்டுபிடிங்க தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 340 தான் ஆன்சர். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500. இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷினில் 2-3 ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் காலம் மாதிரி அழகாக எழுதணும். ஏன்னா நமக்கு அதுக்கடுத்து எழுதி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து புரியணும். காஸ்ட் ப்ரைஸ், அதை மார்க்அப் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ், நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ இஸ் 500. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி. இப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி வந்து எனக்கு தெரியாது, பட் இதுவும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸ்ன்னு வைக்கிறேன், இங்கேயும் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் ஏ வந்து மார்க்அப் பண்ணுறாங்க, 60% மார்க்அப் பண்ணுறாங்க. 60% மார்க்அப் பண்ணால் மார்க் ப்ரைஸ் எவ்வளோ வரும், 800 வந்து வரும். ஓகே, the profit and discount given for article A. ஓகே, ப்ராஃபிட்னா நமக்கு என்ன தெரியும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்னா எவ்வளோன்னு தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போது ப்ராஃபிட் வந்து ஏன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட்னா எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் 500. எக்ஸ் மைனஸ் 500 தான் நமக்கு ஏ. ஓகே, டிஸ்கவுண்ட் என்ன, மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ 800 மைனஸ் எக்ஸ் தான் நமக்கு பி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது ஆர்டிக்கல் பி இஸ் மார்க்ட் அப் பை ₹4.8. ஆக்சுவலாக பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை பேஸாக வச்சு எவ்வளோ பர்சன்டேஜோ அதை ஆட் பண்ணுவோம். ருப்பீஸில் கொடுத்தாங்கன்னா அப்படியே காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணுவோம். இதுதான் டிஃப்ரெண்ட். இங்கே மார்க்அப் பண்ண சொன்னது வந்து பர்சன்டேஜ் அபோவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். இங்கேயும் அபோவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான், பட் மார்க்ட் அப் பை ருப்பீஸ். அப்போது எக்ஸ்ன்றது ருப்பீஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா பீனோட மார்க் ப்ரைஸ் என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 4.5A. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இது வந்து எப்போனா அமௌண்ட்டில் கொடுக்குறப்ப, அங்கே வந்து நம்ம பர்சன்டேஜாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வந்து எதில் கொடுப்போம், மார்க் ப்ரைஸில் தான் எப்பவுமே டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இந்த 2.1 ருப்பீஸ் வந்து 2.1A ருப்பீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணணும்னா அப்படியே மைனஸ் பண்ணிக்கணும். அங்கே பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் அது எவ்வளோ பர்சன்டேஜோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். இந்த ருப்பீஸில் கொடுக்குறதுனா டேரெக்டாக மைனஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2.4A வந்து வரும். கரெக்டாக, இது வந்து இது டிஸ்கவுண்ட் வந்து 2.1A ருப்பீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, த ப்ராஃபிட் அமௌண்ட் கிவன் இஸ் ₹B + 40. ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்ட், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். எக்ஸ் ப்ளஸ் 2.4A மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B + 40. கரெக்டாக, இப்போது எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ 2.4A இஸ் ஈக்குவல் டு B + 40. இப்போது இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே 2 ஈக்குவேஷன் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வேரியபிள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் நமக்கு கிடைக்கணும், அங்கே ஒரு ஈக்குவேஷனில் இருந்துச்சாலே நம்ம எக்ஸ்ன்ற வேரியபிள் மட்டும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 2 வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 2 ஈக்குவேஷன் வேணும். அந்த மாதிரி எத்தனை வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அத்தனை ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, B இஸ் ஈக்குவல் டு 2.4A மைனஸ் 40 எழுதலாம். கரெக்டாக, ஏன் நான் இதை பண்ணுறேன்னா, இந்த பிக்கு பதில் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது, ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்குது. நான் அப்போ அதை வச்சு எக்ஸுக்கு என்னுடைய வேல்யூ என்ன, ஏனுடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுவேன். இப்போது B is equal to 2.4A minus 40. கரெக்டாக, அப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 800 minus x is equal to 2.4A minus 40. கரெக்டாக, இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 840 minus x is equal to 2.4A. இப்போது எனக்கு இங்கே ஏன்னு வச்ச ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ஏன்னு வச்ச ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நான் இதை இந்த 2.4ஆல் டிவைட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஈக்குவேஷனை 2.4ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூவை ஈக்குவேட் பண்ணலாம். எது ஆக்சுவலாக ஈஸினா மல்டிப்ளை பண்ணுறது தான் ஈஸி. இங்கே டிவைட் பண்ணால் நமக்கு ஃப்ராக்ஷனில் போகும். இப்போ நான் இது 2.4ஆல் மல்டிப்ளை பண்ண ஆகும் 2.4x மைனஸ் 1200 இஸ் ஈக்குவல் டு 2.4A. கரெக்டாக, இந்த ஈக்குவேஷன் இப்படி கன்வெர்ட் ஆகும்.
இப்போது 2.4a இங்கே இருக்குது, இங்கே 2.4a இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம்ல, கரெக்ட் தானே? அப்போ 2.4x மைனஸ் 1200 இஸ் ஈக்குவல் டு 840 மைனஸ் எக்ஸ். இப்போ இது இப்படி பண்ணால் ஆகும் 3.4x இஸ் ஈக்குவல் டு 2040. இப்போ எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 600ன்னு வரும். இப்போ எக்ஸ்னோட வேல்யூ 600. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் பி. அப்போது ஏவும் பினுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ 1100. இப்போ இது எக்ஸை வச்சு நம்ம எல்லா வேரியபிள்ஸும் கண்டுபிடிச்சலாம். ஒருவேளை அடுத்த கொஸ்டினில் ஏ பி கேட்டிருந்தாங்கன்னா இப்போ எக்ஸ்னோட வேல்யூ 600 சப்ஸ்டியூட் பண்ணால் எங்கன்னா வரும்? ஏனோட வேல்யூ 100ன்னு வரும். ஏனோட வேல்யூ 100 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா வரும்? பினோட வேல்யூ 200ன்னு வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வேரியபிள்ஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அங்கே ஸ்கேட்டர்டாக எழுதாமல் ஒரு இடத்துல ஒரு அசம்பிள்டாக எழுதணும்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை தெளிவாகவும் நம்மளுக்கு புரியும். நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணினாலுமே அங்கே ஆக்சுவலாக ஃபைன் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி எழுதி பழக்கம்.